கருத்து சுதந்திரம், கூடுதல் ஜனநாயகம் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. அதில் ஒரு கருத்து அல்ல, பல கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு கருத்து, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்கிற கருத்து ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, சில பேர் புது கட்சி வந்திருக்கிறது, அதோடு போட்டு சீட்டு அதிகமாக வாங்கி நிற்கலாங்கிறது இன்னொரு கருத்து. இன்னொரு கருத்து கூட இருக்குது. காமராஜ் ஆட்சின்னு அடிக்கடி சொல்கிறோம், தேர்தல் வந்தால் மறந்துடுறோம். தனியாக நின்று காங்கிரஸ் தலைமையிலேயே 214 ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போட்டு கட்சியை வளர்க்கலாமேங்கிறது ஒரு கருத்து. இது மாதிரி பல கருத்துக்கள் இருக்கலாம். கட்சிக்குள்ளே தலைவர்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கலாம். இதெல்லாம் கருத்துக்கள் தான், முடிவுகள் அல்ல. இறுதி முடிவு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அல்லது கட்சியுடைய தலைமை இறுதியாக என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு எல்லா கருத்து கொண்டவர்களும் ஒன்றுபட்டு அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் மாநில கட்சி அல்ல, ஒரு அகில இந்திய கட்சி. அது சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பார்க்கணும், உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் பார்க்கணும். எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்கள், அதில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக வர வேண்டும். இந்த விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கடைசியில் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த தலைமையின் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். இதுக்கு எப்படி நாம் பதில் சொல்ல முடியும்? அவங்க யார் பேர் போட்டிருந்தது, அவங்கள முறையாக கேட்டு போட்டாங்களா போடலையா, கடைசியில் அவங்க ஏன் போகலை, இதெல்லாம் யார் பேர் இடம்பெற்றிருந்ததோ யார் போகலையோ அவங்கள பார்த்து கேளுங்க. எனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பொதுவான நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி அல்ல. அதில் பல கட்சியை சார்ந்தவர்களும் ஆண்டுதோறும் அழைத்து அந்த விழாவை நடத்துவார்கள். இந்த ஆண்டும் நடத்தியிருக்காங்க. அதில் பல கட்சியை சேர்ந்தவர்களும் பேசியிருக்கிறார்கள். பல்வேறு வகையான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். சிலர் அழைத்தார்கள், அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், ஏன் போகலைங்கிறத அந்த சம்மந்தப்பட்டவர்களை தான் நீங்கள் கேட்கணும். இல்லைங்க, இப்போ கட்சியில் நான் சொன்ன மாதிரி சில வகையான அபிப்பிராயங்களை சில பேர் அங்கங்கே, இது ஒன்றும் ஒட்டுமொத்தமாக கட்சி 3-4 வகையாக பிரிஞ்சு நின்று கருத்துக்கள் சொல்லலை. இது மாதிரி நீங்கள் ஊடகங்கள் அபிப்பிராயம் கேட்குற போது அவர்கள் நினைக்கிற கருத்துக்களை சில பேர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகம் சுதந்திரம் அதிகமாக இருக்கிற கட்சி காங்கிரஸ், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சிலர் நினைக்கிற கருத்துக்களை சொல்கிறாங்களே தவிர, எல்லாமே ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவுக்கு இறுதியில் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த முடிவு தான், தலைமையினுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. அதுக்குள்ளே வர்ற இந்த சின்ன சின்ன கருத்துக்களோ அபிப்பிராயங்களோ அது ஒன்றும் கூட்டணியை பாதிக்கிற அளவுக்கு யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணி பேசவும் இல்லை, இப்படி யாரும் பேசவும் இல்லை. ஏற்கனவே கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறது புதுசாக ஏற்பட போகிற கூட்டணி இல்லை. ஏற்கனவே காங்கிரஸோடு திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி தான். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சிகளில் வென்ற கூட்டணி, வெற்றி பெற்ற கூட்டணி இருக்கிற கூட்டணி தான். அதனால் அதுக்கு இடையில் சில கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் சில பேர் சொல்கிறாங்க. இதில் இறுதி முடிவு காங்கிரஸ் சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாக காங்கிரஸ் முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். கிராம கமிட்டி மீட்டிங்கில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி தமிழகம் வருகை தருவதற்கான பிளான்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எப்போ தமிழகம் வருகை தர வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அது தேதி இன்னும் முடிவாகலை. தேதி முடிவான பிறகு தலைமையின் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் தலைவர் அறிவிப்பார் உங்களுக்கு தேதியை. எந்த தேதியில் வர்றாரு போகிறாரு, எந்த வகையில் அந்த சுற்றுப்பயணம் இருக்குங்கிற விவரங்கள் உங்களுக்கு பின்னாலே வெளியிடப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.